ஜாலியாக இருக்கணும். ஜாலியாக தான் சார் இருக்கணும். ஹலோ பன்னன் பீஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேற்று நம்ம சிஎஸ்கே அவங்களுடைய 4வது ஐபிஎல் கப்பை அடிச்சு தூக்கியிருக்காங்க. அதை பற்றி ஒரு சின்ன பப்ளிக் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே வின் பண்ணதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ப்ரோ என்ன வில் பண்ண தெரியுமா? ஆல்ரெடி எங்களுக்கு தான் கம்பெனி நம்ம கப்புன்னு முடிவே பண்ணிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே மேட்ச் லீவ் போட்டு கம்பெனிலாம் லீவ் போட்டு உட்காந்து பார்த்துருந்தேன் ப்ரோ. நான் அவ்வளோ செலிப்ரேஷன் எங்களுக்கு ஸ்வீட்லாம் இங்கே வச்சுருக்கேன் வீட்டில் இப்போ கூட. அது ஆக்சுவல் தெரிஞ்சது தான், இந்த அடி சிஎஸ்கேன்றது தெரிஞ்சது தான். ஏன்னா அவங்க ஃபார்மும் அந்த மாதிரி இருந்தது, அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அவங்க தான் மாசாக இருக்குங்க. ஏன்னா லாஸ்ட் டைமும் கிட்ட வந்து மிஸ் பண்ணோம். இந்த வாட்டி வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயே தெரிஞ்சிச்சு ஓகே நம்ம தான் அப்படின்னு. ஸோ ஓகே ஃபைன், நம்ம ஹாப்பி தான். அது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். எல்லாம் நேற்று ரசிகர் கூட விருந்தாக அமைஞ்சிருக்கோம். நைட்டு எல்லா ஸ்டேட்டஸ்லையும் பார்த்துருக்கலாம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. 12 மணி வரைக்கும் ஒரு விருந்தாக இருந்தது நைட்டு. ஒரு மும்பை இந்தியன் ஃபேன் தான், சிஎஸ்கே ஜெயிச்சது உங்களுக்கு எப்படி இருக்குது? பெருமை தாங்க. ஏன்னா 8 டீம் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் நம்பர் 1 டீமாக வந்து சென்னை டீம் சிஎஸ்கே வந்துருக்குன்னா அது வந்து நம்ம தமிழனுக்கு தான் பெருமை. குவாலிஃபை ஆக முடியாதுன்னு சொல்ல நிலையில் இப்போ கப்பை அடிச்சு தூக்கியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹார்ட் ஒர்க், அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க் தான். போன வாட்டி குவாலிஃபையே ஆக முடியாது, ஸோ உள்ளே வந்து வர முடியாதுன்னு சொன்ன டீமை இன்றைக்கி கப்பை வந்து எடுக்க வச்சுருக்காருன்னா தலை தோனி. அதுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் தான் காரணம். தோனி அவுட் ஆஃப் ஃபார்ம்லாம் சொன்னாங்களே, அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? தோனி ஆஸ் அ பிளேயர் ஆல்ரெடி அவுட் ஆஃப் ஃபார்ம் தான், ஏஜ் கன்ஸ்டன்ட் எல்லாமே. கேப்டன்ஷிப் ஓகே, நல்லா தான் பண்ணார். போன மேட்சே பார்த்துருப்பீங்களா குவாலிஃபைர்லேயே? அவுட் ஆஃப் ஃபார்ம்னா எப்படி ப்ரோ அடிக்க முடியுமா ப்ரோ? எல்லாம் ஜடேஜா இறங்கிக்கணும்னு சொன்னாங்க. ஜடேஜா அப்புறம் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா ஜடேஜா ஓகே, ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் தலை தான். அதனால் 6 பார்த்தீங்களா? ஒரு பால் நீங்கள் ஒரு பால் 6 வச்சா கூட தலை தான். அவுட் ஆஃப் ஃபார்ம்ன்றது ஓகே, அது அக்செப்டபுள் தான். பட் ஏஜ் ஃபேக்டர்னால அதெல்லாம் இருக்கலாம், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் கேப்டன்சி வந்து இட்ஸ் வெரி குட் மேனேஜ். டோனி அவுட் ஆஃப் ஃபார்ம் சொன்னவங்களுக்கு அது பதிலடி அவரே கொடுத்துட்டாரு. லாஸ்ட்டு மேட்ச்சில் அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணதை அவங்களே பார்த்துருக்கலாம். திரும்பி வெந்திட்டும் சொல்லும். அவுட் ஆஃப் ஃபார்ம்னு சொல்ல முடியாது, பட் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸுக்கு இன்னும் நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து நல்ல ஒரு குட் ஃபினிஷர் டோனி. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து ஒரு 2007 2008 வந்து ஒரு தோக்கக்கூடிய மேட்செல்லாம் வந்து டிவி ஆஃப் பண்ணிட்டு போகிறவங்களாம் உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இப்போ வச்சுருக்காருன்னா அதுக்கு காரணம் தோனி சார் மட்டும்தான். அடுத்த ஐபிஎல் சீசனில் டோனி தவிர்த்து சிஎஸ்கேக்கு கேப்டன்ஷிப் யார் பண்ணால் நல்லாயிருக்கும்? ருத்ராஜ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு யங் டேலண்டட் பர்சன். ஒரு ஏஜ்டு எங்குன்றது செகண்டரி, பட் இருந்தாலும் அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா ஒரு நியூவாக ஒரு ஃபார்மை நம்ம பார்க்கலாம். ரெய்னான்றதோ அவருக்கும் கொஞ்சம் ஏஜ் ஃபேக்டர் இருக்குது. ஸோ இருந்தாலும் இன்னும் யங் பீப்புள் வந்தானா அடுத்த நெக்ஸ்ட் ஒரு 20 years 15 yearsக்கு கொண்டு போகலாம். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நம்ம யோசிக்கணும். வைஸ் கேப்டனாக கூட இருக்கலாம் ரெய்னா. ஸோ அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். என்ன தெரியல, ரெய்னா தான். ஆனால் ரெய்னா இப்போது அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்களே, இல்லை அவர் ஆடுறதை பார்த்தாலே கொஞ்சம். இப்போ டோனி கூட அவுட் ஆஃப் ஃபார்ம் தான் சொன்னாங்க லாஸ்ட்டில், பார்க்கலீங்களா? அது இன்னும் டைம் இருக்குது ப்ரோ, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஃபார்ம் வருவாங்க. ஆனால் 24-84 ஞாபகம் இருக்குங்களா? அந்த ஃபார்மில் வருவார் அடுத்த சீசன். அவர் ஒரு சின்ன தலை ரெய்னா. இந்த சீசனில் அவரும் வந்து எதுவும் கம்பேக் கொடுக்கல, அதுவும் கொஞ்சம் ரசிகர் வருத்தமாக இருந்தது. அவர் நல்லா கம்பேக் கொடுத்தா தான் அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அடுத்த வாட்டி வருவார், கம்பேக் கண்டிப்பாக கொடுப்பாரு. எங்கடா உங்க கேப்டன் பயந்து போய் வீட்ல பதுக்கிட்டானா உங்க கில்லி? டேய் போடா பல்லி, எங்க கில்லி பயந்து பதுக்குற பூனை கிடையாதா? சீரி பாயிர சிங்கம். சீனியாரிட்டி பிளேயர் ஒரு டீம் வந்து லீட் பண்ண ஃபாரின் பிளேயர்ஸே வந்து உள்ளே இருக்காங்கன்னா டூப்ளசிஸும் பிராவோ தான். பிராவோ ஒரு நல்ல கேப்டன்சி பண்ணக்கூட தான். அதை விட டூப்ளசிஸ் நல்ல கேப்டன்சி பண்ணுற திறமையாக இருக்குது. ஆனால் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஏஜ் பார் தான். ஸோ டூப்ளசிஸ் இப்போ 37 இருக்கார், பிராவோ 38 இருக்கார், தோனி 40 தான். ஸோ தோனிக்கு அடுத்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு தற்காலிகமாக டூப்ளசிஸ் கொடுக்கலாம். ஸோ வர ஐபிஎல் ஏலத்தை பொறுத்தே சிஎஸ்கேவோட அஸ்திவாரம் இருக்குது. அடுத்த சீசனில் டோனி விளையாடுவார்னு நினைக்கிறீங்களா? அடுத்த சீசனில் விளையாடணும், நான் எல்லோரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். கண்டிப்பாக விளையாடுவார். அதுதான் ஒரு எங்களுக்கு எங்களுக்கும் ரசிகருக்கும் அது ஒரு விருந்தாக இருக்கும். ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர்.
40 வயசு ஆகுது, இன்னும் ஃபிட்னஸாக தான் இருக்கார். ஆடுவார்னு எதிர்பார்க்குறோம். அப்படி ஆடலைன்னா கூட அவர் கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸோட ஆலோசகராக நீடிக்கப்படுவார். கண்டிப்பாக ஐபிஎல் தான் இவரே மென்டலாக சொல்லிட்டாங்க, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க அதெல்லாம் இல்லாமல் சிஎஸ்கேவே இல்லைன்னு. நெக்ஸ்ட் சீசன் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அவர். அட்லீஸ்ட் ஒரு கோச்சாக உள்ளே வந்துடுவாங்க. இப்போ இந்தியன் டீம் எப்படி மென்டாராக போயிருக்காரு, நம்ம மென்டாராக உள்ள அழைச்சிருவோம். இப்போ ஜெயிச்சிருக்காரு, இப்பயே அவர் ஆடுறதை விட்டுட்டு போனால் அவருக்கு நல்லா இருக்கும்ல. போன வேர்ல்டு கப்பே ஃபேவரல் மேட்ச் தரலாம்னு நினச்சோம் அவருக்கு. இது ஃபேவரல் மேட்ச் அவர் சொல்கிறாரு, ஆனால் எங்களுக்கு என்ன இன்னொரு கப் வின் பண்ணி தரணும் அவருக்கு. இந்த ஐபிஎல் சீசனில் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண பிளேயர்னால் யார் சொல்வீங்க? சர்ப்ரைஸ் பண்ண பிளேயர் வந்து உத்தப்பாங்க. தெறிக்க விட்டாருன்னு தான் சொல்லணும். வேறு லெவல் அது. எதிர்பார்க்கல, டெஸ்ட் மேட்ச் வந்து ஆடுவார்னு நினச்சேன். கேரேஜ் ஆட போய் எதுக்கு இவர் எடுத்தாங்க, 2 பேரும் ஒரே மாதிரி தான் ப்ளே பண்ணாங்க. பார்த்தா கீன்னு கிச்சிட்டார் வந்து. ஸோ லாஸ்ட் ஐபிஎல்லாம் அவர் வந்து அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸில் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் வந்து அவரோட தாக்கம் வந்து பழைய உத்தப்பாவாக அவர் இன்னும் வந்து அந்த விஸ்வரூபம் எடுக்கலை. ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து ரெய்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி அவரை ட்ராப் பண்ணி அவரை உள்ளே கூட்டிகிட்டு வந்ததுக்கு லாஸ்ட்டு டெல்லி கிட்ட ஆடின மேட்சும் கொல்கத்தா கிட்ட ஃபைனல் ஆடின மேட்சும் நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஸோ பழைய உத்தப்பாவாக நாங்கள் ஃபேவரட் பிளேயர் யார்? கேஎல் ராகுல், வெங்கடேஷ் ஐயர், வருண் சக்கரவர்த்தி நல்ல ஒரு ஸ்பின்னர். வெங்கடேஷ் ஐயர் நல்ல ஓப்பனிங் வந்து அவரோட தாக்கத்தை கொடுக்குறாரு. கோலி ப்ரோ, கோலி, கிங் கோலியும் பேட்டிங் ஓடுற ஏன்னா அவன் டீம் செட் ஆகல அவருக்கு. அந்த தலை அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியல அவரால். கேப்டன்ஷிப் கொஞ்சம் தடுமாறுறாரு. இந்தியன் டீமுக்கு நான் ஆடினா கூட செட் ஆக மாட்டேது டீம் அவருக்கு. சிஎஸ்க்கு டஃப் கொடுத்த டீம்னா எதை சொல்வீங்க? ஆர்சிபி தாங்க. ஏன் ஆர்சிபின்னு நீங்கள் நினைக்கலாம், அது நான் சொல்லுவேன் ஆர்சிபி ஃபேன்ஸுக்காக. தாய்லாந்து பாலி, ஆர்சிபி காலி. கேகேஆர் மும்பை தான் ப்ரோ. கேகேஆர் மும்பை டெல்லி டஃப் கொடுத்தானுங்க. ஆனால் அவர் செகண்ட் ஹாஃப் மேலே மிடில் ஆர்டர் எல்லாம் வீக் ஆகுறாங்க எல்லா டீமுமே. கேகேஆர் மிடில் கொஞ்சம் பேடாக இருந்துச்சு. ஆனால் ஃபைனல்லாம் இந்த மாதிரி சொதப்பிட்டாங்க, ரொம்ப சொதப்பிட்டாங்க. ஒரு 18-19 ஓவர் வந்து நாங்கள் நல்லா இருந்தது எங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஃபைனல் மேட்ச் வேறு 192 வந்து 2001 அடிச்சோமோ, இன்னும் ஃபஸ்ட்டு இதில் அடித்தோம். அதே மேட்ச் ஸ்கோர் வந்துச்சு. நான் ஒன்று லாஸ்ட் இப்போ முடிப்பாங்கன்னு பார்த்தேன், முடியல. அது டெல்லி கேபிட்டல்ஸ். மும்பை இந்தியன்ஸ் குவாலிஃபை ஆகாமல் தோத்துட்டாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால தான் வந்து ஒரு மேட்சோட வின்னிங் மூமெண்ட்டே வந்து நம்ம இழக்கிறோம். அந்த ஒரு தப்பு பண்ணதுனால தான் இன்றைக்கி அவங்க வெளியே வந்திருக்காங்க. பட் அடுத்த ஐபிஎல்லில் வந்து ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. மும்பை வழக்கமாக நல்லா டீம் தான். இந்த வாட்டி கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்க எல்லா பிளேயர்ஸுமே. ஸோ அதனால் பிளே ஆஃப்ஸ் கூட குவாலிஃபை ஆகலை. இட் ஹேப்பன்ஸ். எங்கள் வீட்டு பாட்டில் செல்வான ஒருத்தர் இருக்கார். அவரும் மும்பை சப்போர்ட். அவர் ரொம்ப வெறுப்பேற்றுவார் எங்களை. மும்பை வின் பண்ணாலும் கடுப்பேற்றுவார், சிஎஸ்கே தோற்றாலும் கடுப்பேற்றுவார். அது நாங்கள் வந்து எந்த டீம் தோற்றாலும் கடுப்பேற்றுவார். நாங்கள் வின் பண்ணால் இப்போ அவருக்கு கொஞ்சம் இது ஃபீல் பண்ணுவார் வீட்டில், அவ்வளோதான். இப்போ இந்த தருணத்தில் இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்கள் அழுவக்கூடாது. நல்லா ஒன்று சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில் அடிங்க. So much of that involved in the Chennai Super Kings team, franchise and everything to do with the men in yellow. Their supporters, some of the best. Deepak Chahar recently engaged. Congratulations to him and the whole Chennai Super Kings franchise. Once again, a magnificent story. They talk about experience.